வெல்கம் எவ்ரிவன். சதீஷ் கேஜிஎஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எல்இடி பிளிங்க் சர்க்யூட். அந்த எல்இடி பிளிங்க் சர்க்யூட் வந்து எப்படி ஒரு ஆன்லைன் சிமுலேட்டரில் வந்து ஒயரிங் பண்ணுறது அண்ட் கோடிங் ப்ளஸ் அந்த ஒயரிங்கை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி ஒயரிங் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிங்கர்கேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். TINKERCAD டிங்கர்கேட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ண வேண்டியது வரும். ஸோ நீங்கள் இமெயில் கொடுத்து சைன்அப் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணதால நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜிமெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் யுவர் டிசைன்ஸ்னு வரும். அதில் வந்து சர்க்யூட்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து 3D டிசைன்ஸ் சர்க்யூட்ஸ் 3D டிசைன்ஸ்லாம் வந்து சிவில் ரிலேட்டடாக வந்துடும். சர்க்யூட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து பிளாங்காக இருக்கிறது வந்து ட்ராயிங் போர்ட், அதாவது நீங்கள் அதில் சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை வந்து நீங்கள் ஒன்ஸு அந்த காம்பனன்ட் லிஸ்ட்டை வந்து ஆள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. அதில் வந்து நீங்கள் பேசிக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பேசிக்காக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து பேசிக் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு எல்இடியை வந்து ஒயரிங் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்ரி எடுத்துக்கிட்டேன். அந்த பேட்ரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணிவிட்டு 3 வோல்ட் பேட்ரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 9 வோல்ட் பேட்ரியே போதும். அதனால் 9 வோல்ட் பேட்டரியை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு ரெட் கலர் எல்இடியை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சுவிட்சு, அது ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்சு. ஓகேங்களா? அடுத்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நேராக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இப்போ எல்இடியில் வந்து அதை இன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆனோடு வந்து எனக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்றதுனால அதோட டைரக்ஷனை நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த எல்இடி ஆனோட்லேருந்து அந்த லைனை வந்து நான் ட்ரா பண்ணிட்டு வரேன். நீங்கள் எந்த பக்கம் ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லைன் போகும். ஸோ ப்ராப்பராக லைனை வந்து வரைஞ்சிங்க. அடுத்து வந்து அந்த எல்இடியோட ஆனோட வந்து சுவிட்சோட ப்ளஸ் பின்னில் கொடுத்துருக்கேன். அடுத்து சுவிட்சோட காமன் பின் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து எல்இடியோட கேத்தோட வந்து ஒரு ரெசிஸ்டராக கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ரெசிஸ்டர் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டருக்கு வந்து வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ வந்து ஒரு 100 ஓம் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ அதில் வந்து நான் 100 ஓம் இல்லை 200 ஓம் கொடுத்துட்டு கிலோ ஓம்னு இருக்கிறத ஓமாக மாற்றிக்கிறேன். நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணுங்கள். கிலோ ஓம் கொடுத்துட்டீங்கன்னா கிலோ ஓமில் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேணுன்றதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்துட்டு எல்இடி ரெசிஸ்டரோட அவுட் இடத்துல வந்து பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் சிமுலேட்டர். இதே வந்து நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இது நீங்கள் வந்து ஆன்லைனில் சிமுலேட் பண்ணி பார்க்குறதுனால இதை வந்து நீங்கள் சிமுலேஷன் பட்டனை வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். அப்படி ஸ்டார்ட் கொடுத்தா தான் வந்து சிமுலேட் ஆகும். இப்போ நீங்கள் சிமுலேட் கொடுத்தோடனே ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தோடனே ஒர்க் ஆகுது. நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பட்டனை வந்து இப்போது சிமுலேஷன் ஒர்க்கிங் டைமில் வந்து இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டனை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆர்டினோவில் வந்து ஒரு எல்இடி பிளிங்கை வந்து எப்படி ஒயரிங் கொடுக்கறது மட்டும் அதோட கோடிங் பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா காம்பனண்ட்டும் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஆர்டினோ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டாக டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒயரிங் பண்ணுறதுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை இது பண்ணணும், கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் அதை அந்த ஒயரிங்கை வந்து கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஆர்டினோ போர்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து மொத்தம் பவர் பின் இது இருக்குது. 3.3 வோல்ட் ரீசெட் பின்னு, கிரவுண்ட் 2 இருக்கும், 5 வோல்ட்டு அண்டு விஇன்ன்றது வந்து இந்த போர்டுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் சப்ளை கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் யூஎஸ்பியில் வந்து நீங்கள் லேப்டாப்பில் ஆறு சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறது மூலமாகவும் அதுலேயும் பவர் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து 5 வோல்ட்டுலேருந்து
12 வோல்ட் வரைக்கும் கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, ஏன்னா மேபி போர்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து அனலாக் பின் வந்து A0லேருந்து A5 வரைக்கும் இருக்குது. டிஜிட்டல் பின் வந்து D2லேருந்து D13 வரை இருக்குது. இந்த D2லேருந்து D13 வரைக்கும் இருக்க பின்னிலே வந்து சைன் வேவ் போட்ட மாதிரி ஒரு சில பின்னுங்க இருக்கும். அது வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்காக யூஸ் ஆகும், நீங்கள் அதில் வந்து அனலாகும் ரைட் பண்ணலாம், டிஜிட்டலும் ரைட் பண்ணலாம். நார்மல் பின்னில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மட்டும் தான் ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்து வந்து ஒரு ப்ரெட் போர்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எல்இடி ஸ்ட்ரைட்டாக அந்த ஆர்டினோ போர்ட்லேயும் கனெக்ஷன் கொடுக்கலாம். நான் எதுக்காக ப்ரெட் போர்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ப்ரெட் போர்டு தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். எப்போயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஒயரிங் பண்ணும்போது ப்ரெட் போர்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் ஒரு ஒயரிங் பண்ணுறதெல்லாம் வந்து சால்ட்ரிங் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா ப்ரெட் போர்டு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து ஆன்லைன் சிமுலேட்டர்லையும் செக் பண்ணும்போது அதே ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலாகவும் அதே ஒயரிங்கு ஜஸ்ட் எந்தெந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மல்டிபிள்ஸ் காம்பனன்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா ப்ரெட் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காமனாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்துட்டு அந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காம்பனண்ட்டை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து காமன் நெகட்டிவில் கொடுத்துட்றேன். அடுத்து ஆர்டினோட அவுட்புட் பின்னில் வந்து ஏழாவது பின் எடுத்துகிட்டு வந்து ப்ரெட் போர்டில் வந்து ஏதாவது ஒரு ரோலை கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு ரோலை கொடுத்தீங்கன்னா அந்த 5 பின்னுமே அந்த பின்னில் வந்து அந்த சப்ளை வரும். அதாவது சப்போஸ் ஏழாவது பின்னு அவுட்புட் ஆன் ஆச்சுன்னா அந்த 5 பின்னுகளுமே சப்ளை வரும். இப்போ நான் எல்இடியோட கேத்தோட இடத்துல வந்து காமன் ப்ரெட் போர்டில் இருக்க காமன் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பேட்ரி செக் பண்ணும்போது அதே கான்செப்ட் தான். எல்இடிக்கு வந்து இந்த ஆர்டினோ போர்டில் வந்து அவுட்புட் வந்து 5 வோல்ட் வரும். 5 வோல்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது, எல்இடிக்கு வந்து 3 வோல்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆனோடில் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸோட அவுட் எடுத்துகிட்டு வந்து டிஜிட்டல் பின் 7 ப்ரெட் போர்டில் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் அந்த பின்னுக்கு நேராக கொடுத்துருங்க. அந்த பின்னில் 5 பின்னில் ஏதாவது ஒரு பின்னில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அந்த லைனை வந்து ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து ஏழாவது பின்னில் ஆர்டினோ போர்டில் கொடுத்தாலும் ஓகே தான், அது ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது ப்ரெட் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லூப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 எல்இடி நீங்கள் வந்து ஆன் பண்ண போகிறீங்க, ஆனால் எல்லாமே நெகட்டிவ் வந்து லூப் பண்ணணும்னா நீங்கள் ப்ரெட் போர்டில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கோடிங் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும்போது பிளாக் தான் காட்டும். நம்ம பிளாக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பிளாக்கை பற்றி ஐடியா இல்லை. ஸோ டெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. கோடிங்கில் வந்து கீழே டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக கோடிங் ரைட் பண்ணலாம். இப்போ இந்த பேசிக் ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணாலும் இது ஸ்டார் சிமுலேஷன் கொடுத்தாலும் கோடிங் ரன் ஆகும், ஆனால் அவுட்புட் ஆன் ஆகாது. ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த அவுட்புட் பின் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து இந்த கோடிங்கில் வந்து மென்ஷன் பண்ணலை. எந்த பின் கொடுத்துருக்கோன்றது, அதாவது அவுட்புட் பின் எது ஆன் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம இந்த கோடிங்கில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ கோடிங் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக கோடிங் எழுதுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்டிஜர். இப்போ நம்ம எந்த பின் அவுட்புட்டாக மென்ஷன் பண்ணிடணும்னா எல்இடி இஸ் ஈக்குவல் டு 7. ஏழாவது பின்னை தான் வந்து டிஜிட்டல் அவுட்புட் பின்னை தான் வந்து நம்ம இதிலேருந்து தான் அவுட்புட் எல்இடிக்கு வந்து போகுது. ஸோ எல்இடி இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்து ஒயிட் செட்டப்ன்றது வந்து நம்ம என்னென்ன இதில் செட் பண்ணியிருக்கோம். இந்த பின் வந்து அவுட்புட்டு, இந்த பின் வந்து இன்புட்டு. சப்போஸ் நீங்கள் அனலாக் பின்னை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதையும் இதில் மென்ஷன் பண்ணணும். பின் மோட் A0 இஸ் ஈக்குவல் A0, இன்புட் 7 வந்து நீங்கள் எல்இடின்னு மென்ஷன் பண்ணிங்க. ஸோ எல்இடி அவுட்புட் அப்படின்னு நீங்கள் ஒயிட் செட்டப்பில் வந்து மென்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் பின் மோட்னு போடுறீங்கன்னா பின்னில் வந்து பி ஸ்மால் லெட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மோட்டில் வந்து எம் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். நீங்கள் சப்போஸ் அது ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். எப்போன்னா நீங்கள் கோடிங்கை வந்து சிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் வரும். அதல்ஸ் இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணும்போது கூட கோடிங்கை கம்பைல் பண்ணும்போது எரர் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த C++ ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்து நீங்கள் ஒயிட் செட்டப்பில் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஸோ அதை ஒயிட் செட்டப்பில் செட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஒயிட் லூப்பில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்,
இந்த பின்னில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஒயிட் லூப்பில் தான் ரைட் பண்ணணும். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ரைட்டில் வந்து எல்இடி ஹை, எல்இடி வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகணும். ஹைனா வந்து ஆன், லோனா வந்து ஆஃப். ஓகேங்களா. அடுத்து டிஜிட்டல் ரைட் எல்இடி ஐ டிலே எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும், 1000 மில்லி செகண்ட் ஒரு செகண்ட் ஆன் ஆகணும். அதுக்கடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி லோ, அதாவது ஒரு செகண்ட் கழிச்சு மறுபடியும் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும், மறுபடியும் டிலே ஒரு 1 மில்லி செகண்ட். இது வந்து லூப்பில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஒயில் லூப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த கோடிங்கை வந்து சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகலை, அலாரம் வருது. என்ன அலாரம் செக் பண்ணி பார்த்தோன்னா டிலேயில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போடலை. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி கரெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தோன்னே எல்இடி வந்து பிளிக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இந்த கோடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ அந்த 1 மில்லி செகண்ட் ஒரு செகண்ட் கொடுத்துருங்களேன், அதை நம்ம வந்து டைமிங் மாற்றி போகணுன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து டிஜிட்டல் ரேட்டில் ஹையில் இருக்க டிலேவையும் லோவில் இருக்க டிலேவையும் மாற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு டைமிங்கை வந்து ஃபஸ்ட்டே வந்து டிக்ளேர் பண்ணிடணுமா, நம்ம அதில் மாற்றுறது மூலமாக இதில் மாறிடும். ஸோ இன்டீஜர் டைம் இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு கேரக்டரை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து வந்து டிலேயில் வந்து நீங்கள் டைமண்ட் போட்டால் போதும், டைமண்ட்ற கேரக்டரை வந்து இன்சர்ட் பண்ணால் போதும். அடுத்து வந்து அந்த டைமிங் வந்து 5000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன். 5000 மில்லி செகண்ட்னா 5 செகண்டுக்கு ஒருத்தர ஆன் ஆகும். அடுத்து 5 செகண்ட் டைமுக்கு ஆஃபில் இருக்கும். இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக் எல்இடி பிளிங்க் சர்க்யூட். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த டைமிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இதே மாதிரி இன்னொரு சிமுலேட்டர் வெப்சைட் இருக்குது. அது கொஞ்சம் அதை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அதில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் போய்க்கலாம். WOKWI அதில் போய்ட்டு ஆர்டினோ போர்டை செலக்ட் பண்ணுங்க. அதில் எதுலன்னா ஆர்டினோ யூனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆர்டினோ போர்டு வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரோக்ராம், அதாவது கோடிங் பேஜ் இருக்கும். ரைட்டில் வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தது மூலமாக காம்பனன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு எல்இடியை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். எல்இடியை இன்சர்ட் பண்ணிவிட்டு கேத்தோட வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆர்டினோட கிரவுண்டில் கொடுக்குறேன். ஆனோட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து டிஜிட்டல் அவுட்புட் பின்னில் 10 கொடுக்குறேன். இப்போ இந்த சிமுலேட்டர் எதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் டிங்கர்கேடில் வந்து கோடிங்கை ரைட் பண்ணும்போது அது வந்து வேர்ட் சஜஷன் வந்து காட்டாது. இதில் வந்து நீங்கள் ஒரு அனலாக் அப்படின்னு கொடுத்தாலே அது அனலாக் ரைட்டா அனலாக் ரீடா அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கோடிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் கம்பேர்ட் டு டிங்கர்கேட். நீங்கள் இதை மோஸ்ட்லி தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து குறையும். ஏன்னா நான் டிங்கர்கேடில் ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய கோடிங் எரர் வந்திருக்கு. ஏன்னா பேசிக்காக நான் டைப் பண்ணும்போது ஒரு சிலதை நான் பார்க்காம விட்டுருவேன். ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி ரைட் பண்ணும்போதே வந்து அது ஆட்டோ கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அதுவே கரெக்டாக மாறிக்கும். ஓகேங்களா. அடுத்து இப்போ எல்இடி வந்து 10வது பின்னில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டிங்கர்கேடில் ப்ரோக்ராமே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட பேசிக் ப்ரோக்ராமை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு டிங்கர்கேடில் போய்ட்டு கோடிங்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+Alt Ctrl+C கொடுத்து இங்கே வந்து Ctrl+V பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த பச்சை கலர் பட்டன் சிமுலேஷன் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? பின்னு அங்கே வந்து நம்ம 7ன்னு கொடுத்துருக்கோம், இங்கே 10வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 10வது பின்னில் கனெக்ஷன் மாற்றணும், இல்லைனா இங்கே பின்னு நம்பரை மாற்றணும். நான் பின்னு நம்பரையும் மாற்றுறேன். சேலை வந்து 10 மாற்றிட்டு சிமுலேஷன் கொடுக்குறேன். இப்போ லைட் வந்து ஒர்க் ஆகுது. 5 செகண்ட் ஆனில் இருக்கும், 5 செகண்ட் ஆஃபில் இருக்கும். அதே ப்ரோக்ராம் தானே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். 5 செகண்ட் ஆஃபில் இருக்கா. இப்போ நீங்கள் இதை வந்து 5 செகண்டுன்றது வந்து 0.5 செகண்ட் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வந்து
இன்டிஜர் எல்இடி இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்றது மென்ஷன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பின்னை வந்து நீங்கள் செட்டப்பில் வந்து சேஞ்ச் பண்ணி கூட சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் செட்டப்பில் வந்து எல்இடி எடுத்துகிட்டு 10, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரேட்டில் வந்து எல்இடி எடுத்துகிட்டு 10ன்னு கொடுத்து சிமுலேட் பண்ணுறேன். சிமுலேட் ஆகும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் வந்து என்ன பின்னு அப்படின்றது என்ன பின்னு அதுக்கான ஃபங்க்ஷனை ரைட் பண்ணால் கூட அது ஒர்க் ஆகும். எதுக்காக நம்ம அது எல்இடின்னு மென்ஷன் பண்ணோன்னா, உங்களுக்கு 2-3 பின்னை நீங்கள் இது பண்ணுறீங்க, ஆனால் அது உங்களுக்கு ப்ரோக்ராமில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன பின்னுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் அதை ஒரு நேம் கொடுத்து அசைன் பண்ணுறீங்க. ஸோ எப்போவுமே ஒரு நேம் கொடுத்து அசைன் பண்ணிங்க. அது உங்கள் பேர் கொடுத்து கூட அசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரைட் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது இந்த மோஸ்ட்லி எல்இடி பிளிங்க் சர்க்யூட்லாம் எதுக்காக யூஸ் ஆகும்னா, திருவிழாவில் வந்து டவர் அந்த லைட்டு ஆன் அண்ட் ஆஃப் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து இந்த பேசிக் கான்செப்ட் எல்இடி பிளிங்கில் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் அதெல்லாம் வந்து இது நார்மல் ஐசிஸ் 555 ஐசி அது மாதிரி ஐசியில் வந்து தான் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐசி 4017 ஐசி இதில் வந்து ரன்னிங் எல்இடி சேசிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பேசிக்காக ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ரெசிஸ்டர் அண்டு 555 ஐசி 4017 இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை வந்து அதுலேயே வந்து நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். அதோட டைமிங்கை வந்து அதில் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டில் வந்து ஒரு எல்இடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஆன்லைன் சிமுலேட்டரில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது ப்ளஸ் கோடிங் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இதே இது வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கோடிங்கை வந்து அப்படியே லேப்டாப்பில் இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இதுக்கான ஆர்டினோ போர்டுக்கான ஒரு இது இருக்குது, ஆப் இருக்குது, ஆர்டினோ ட்ராய்டுன்னு அப்படி ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் ரைட் பண்ணால் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து கம்பைல் கொடுங்க. கிளிக் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து வெரிஃபை. அடுத்து வந்து அப்லோட் பட்டன், ரைட் ஏரோ பட்டன் தான் வந்து அப்லோட் பட்டன். அதை நீங்கள் கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து நீங்கள் ஆஸ் பர் சிமுலேட்டரில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டீங்களோ அது வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்க்யூட்லாம் மைண்டுக்கு வருதோ அதை வந்து ஒரு கோடிங்காக கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.